மடை பாத்தீங்களா? இது அவங்க வாய்க்காது தண்ணி போயிட்டு இருக்கு. இதை நாம வெட்டினா அவங்களுக்கு கொஞ்சம் கூட தண்ணியே போகாது. ஏன்னா நம்மளுக்கு கொல்லத்து மடை முதல் மடை. வெட்டு. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. ஐயா தம்பி, தம்பி இந்த அநியாயத்தை பாருங்க தம்பி. என்ன நடந்துச்சு? 4 நாள் அவன் வயலுக்கு தண்ணி பாஞ்சிட்டு இருந்தது. மறுபடி இன்னைக்கு நம்ம வயல்ல தண்ணி பாயணும். அப்படி பாஞ்சிட்டு இருந்த தண்ணியை இப்படி அநியாயமா பொட்டை காட்டுக்கு திருப்பி விடுறாங்க. இது என்ன நியாயம்னு ஐயா கிட்ட கேட்டேன். அதுக்காக என்ன அடிச்சு இப்படி பாய்க்கல்ல தெளிச்சாங்க தம்பி. வந்துட்டா சார், செய்ய தப்பையும் செஞ்சுட்டு இவ்வளவு பெரிய மனுஷனை போட்டு அடிச்சிருக்கீங்களே, இது நியாயமா? பெரிய நியாயத்தை கண்டுட்டான் சார். போனா போகுது, பெரிய மனுஷன் வயசு வாங்காதீங்க, மன்னிப்புகள். இந்த நாய்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கறதா? மிஸ்டர், பணம் இருக்குன்னு எதையும் செய்யலாம் நினைக்காங்க. அவருக்கு கையும் காலம் இருக்கு. ஆசைப்பட்டு ஏதாவது செய்திருந்தாருன்னா உங்க மானம் என்ன ஆகும்? மானமா? எம்மானமா? என்னடா சொன்னேன்? இவனை விட்டு என்ன அடிப்பேன்னு சொல்றியா? தம்பி நில்லுங்க, இது எங்க சொந்த விஷயம், நாங்களே தீர்த்துக்கிறோம். வணக்கம்.
வேலு, உங்க தவிர உணர வைக்கிறதா என் நினைப்பே தவிர பழி வாங்கறதில்லை. நடந்ததை நான் மறந்துட்டேன், நீங்க மறந்து உங்க வீட்டுக்கு ஐயா இந்த மாதிரி அறிங்க போங்க. ஆமா, டிராக்டர் என்ன மாடுன்னு நினைச்சியா? ஆமா, மாட்டுக்கு சாட்டை, இதுக்கு சாவி, அதுக்கு புல்லு, இதுக்கு பெட்ரோல். அதே மாதிரி தான் சில நாள் இதுவும் சண்டித்தனம் பண்ணுது. அறிவாளியா நீ? ஆமா, மனுஷன் தனியா இருக்கும்போது எப்போதும் அறிவாளியா தான் இருக்கிறான். ஜோடி சேரும் போதுதான் சில பேர் முட்டாளாயிடுறான். அப்ப நீ ஒண்ணு என் கூட சேர வேண்டாம். எங்க போற? என் கூட சேர்ந்தாதான் நீ முட்டாளாயிடுவியே. ஐயோ, அதுல பாரு சொக்கி, பிரம்மச்சாரியா இருந்துகிட்டு புத்திசாலித்தனமான வாழ்க்கை நடத்துறத காட்டலாம் குடும்பஸ்தனாயே முட்டாளா இருக்கிறது எத்தனை சுகம் இருக்கு தெரியுமா? ஆமா, நம்ம காதல் உங்க அப்பனுக்கு தெரியாத வரைக்கும் அழகா வளரும், தெரிஞ்சது அப்பப்ப நின்னு தொடரும். வயலுக்கு எலி எப்படியோ அதே மாதிரிதான் வளர்ற காதலுக்கு அப்பனுங்க தடை. ஆமா சொக்கே, சமீபத்துல உங்க அப்பனுக்கு கண்டம் ஒண்ணு இல்லையா? எங்கப்பா, உங்கப்பா, எங்கப்பா, எங்கப்பா? இங்கப்பா. யோசிச்சா பயலைகள, நீங்க வர்றது தெரியாதுங்க. தெரிஞ்சா அட்ஜஸ்ட் பண்ணி பேசிட்டு இருப்பேன். ஊர்வலம் வர்றீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் இதான் நடக்க போகுது. அது வரைக்கும் போயிட்டியா நீ? என்ன வளவளன்னு பேசிட்டு சட்டு புட்டுன்னு பரிசம் போடுங்க. ஆமா, அது இருக்கட்டும், நீ ஏன் ஓடியாத? ஆமா, அவ்வளவு பெரிய குத்தம் என்ன செஞ்ச? கேளுங்க தம்பி, கேளுங்க. வெட்ட வெளியில வயக்காட்டுல என் பொண்ணை காதல் பண்றாங்க. வயலை விட்டா வேற இடம் கிடைக்கலையே. பாத்தீங்களா, எல்லாம் நீங்க கொடுத்த இடம். நான்ல உங்க பொண்ணு கொடுத்தாலும் என் பொண்ணா? கேளுங்க, நீங்க இப்பதான் பாத்தீங்க, நான் அன்னைக்கே பாத்துனேன். போனா போகுது, ஆமாப்பா. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிருக்கேன். அங்க அங்க நீ மாறு. ஆத்திரப்படாதீங்க, சொன்னபடி ஏற்பாடு செய்யுங்க. ரொம்ப நன்றி. எத்தனை எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சு வச்சல கல்ல கீழே போட்டு கல்யாணம் பண்ணி வையா. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் அவரைத்தான் வந்து மாமா மாமா. யாரா மாமா? கடங்காரப்ப. முதல்ல என் கடனை தீர, அப்புறம் என் பொண்ணை பாரு. அது வரைக்கும் எப்படி இந்த திருட்டுத்தனம் எல்லாம் வச்சுக்காத. நீதான் கணவன், அவதான் மனைவி. அப்படியா? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? கல்யாணம் ஆகுற வரைக்கும் காடு மேடு ஆறு குளத்துல எல்லாம் சந்திச்சு என் மானத்தை வாங்கப்படாது. நேர என் வீட்டுக்கு வா. பேசுறது எதானாலும் என் முன்னாலே பேசு. அது எப்படி முடியும்? காதல் பண்ணும்போது 3வது ஆள் முன்னால் இருக்க கூடாது. இருந்தா என்ன? காதல் பண்ண வராதே. கட்டுப்பாடாவது வரும்ல? அதான் வரும். வரட்டும். வாணி வா. ஒருத்தன் அரக்கலோட சுத்துறான். ஒரு சொத்தன் காதலுக்கு நிலவ சாட்சியா வைப்பான், சூரியனை சாட்சியா வைப்பான். மட்டமான குடும்பம், அப்பனே சாட்சியா நிக்கிறான். எப்படியோ ஒத்துக்கிட்டால, டே சொத்தா நீ கொடுத்து வச்ச வேண்டாம், நேரா வீட்டுக்கு போடா. அது எப்படி முடியும்? கடன் பணத்தை திருப்பி கொடுத்தாருடைய கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லியிருக்கான். 2000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? உடனே பாப்போம். இப்போ சரி டிரைவர், இதுல இருக்குது விலாசம். நான் சொன்ன ரூட்லயே போ, எவன் இருக்க மாட்டான். போன சேர்த்துட்டு பணத்தோட வந்துரு. சரி சரி, பணப்படு. யாரும் இல்ல, நான் இருக்கேன். அப்பா, பேசாம இந்த நெல்லையெல்லாம் அரசாங்கத்தை ஒப்படைச்சு. அங்க ஒப்படைச்சா அப்புறம் நமக்கு நம்ம தேவைக்கு மேல உள்ளதான் ஒப்படைக்கிறோம். அப்படி செஞ்சுட்டு அப்புறம் அதிக விலை எப்படி கிடைக்கும்? ஏன்பா, ஒவ்வொரு தொழிலையும் உற்பத்தி செய்யறவங்க எல்லாருமே தனக்கு போக மீதியே அதிக விலைக்கு தான் விற்கிறது முடிவு செஞ்சா, நீங்க கட்டி இருக்கிற வேஷ்டி கூட நியாய விலைக்கு கிடைக்காதுப்பா. அப்படின்னா நான் முன்னமே சொல்லியிருக்கேன், நீங்க தவறான எந்த காரியத்தை செய்தாலும் அதை எதிர்க்க முதலால் நாமத்தான் இருப்பேன். எல்லாம் உனக்காகத்தான் நான் செய்யறேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம், நீ சொன்னபடி அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிடறேன்டா. அப்பா சரி வா, வீட்டுக்கு போ. அப்பா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். டிரைவர் கேட்டுல, இன்னும் ஏன் நிக்கிற? வீட்டுக்கு போ. லாரி மூட்டைகளை இறக்குறதுக்கு முடியும் இல்ல, அதனால காலையில வந்து லாரி எடுத்து போயா.
சரிங்க. பையனுக்கா தாய் அப்படி சொன்னேன். புறப்படியா, ஜாக்கிரதையா எடுத்து போ. நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. நாம் சீக்கிரமா போனா பண்ணையாருடைய லாரியை பாதி வழியிலேயே மடக்கிடலாம். லாரி நம்பர் தெரியுமா? ஏன் தெரியாது? MSR 6997. சொல்லுங்க, ஜீப் ரெடி பண்ண சொல்லு. இப்போ இன்னும் இவ்வளவு நேரமா லாரி காணுங்களே. அதான் தெரியல. ஒருவேளை கண்டிப்பா இந்த வழியா தான் வந்து தீரணும். சார், சந்தேகப்படாதீங்க, நிச்சயமா இந்த வழியா தான் வந்தாகணும். ஐயா, என்ன முடிய லாரியை நெல்லு போச்சு. அது பிடிக்க சுங்கவா தவறு போலீஸ் இருக்கிறான். நல்ல திருத்தனமா அனுப்புனீங்க. இந்த விஷயத்த போலீஸ்க்கு யார் சொல்லிருப்பா? வேற யார்? எனக்கு தான் வீட்டுக்குள்ளேயே விரோதி இருக்கிறானே. முத்தையா சொல்றீங்க? ஆமா ஆமா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவனால ஆபத்தோ அவமானமோ நிச்சயம் வராது. டிரைவர், ரைட்ல திருப்பு. போ. MSR 6997 நம்பர் உள்ள லாரியை வழியில் எங்கேயாவது பாத்தியா? பார்த்தா சார். எங்க? ஒரு மைலுக்கு பின்னாடி வேகமா வந்து ஹைவே சைடு திருப்பிட்டு போயிட்டான் சார். சார், இன்ஸ்பெக்டர் சார், அவன் போற போக்க பார்த்தா ஏதோ கள்ளக்கடத்த சாமான கொண்டு வரா தெரியுது சார். தேங்க்யூ. போயிட்டு நான் வரேன் சார். ரைட், போயிட்டு. இன்ஸ்பெக்டர் சார், ஒரு நிமிஷம் வாங்க. நம்ம இங்க இருக்கிற செய்தி எப்படியோ அவங்களுக்கு எட்டி இருக்கு. அதனால தான் ரூட்டை சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டாங்க. சீக்கிரமா புறப்பட்டா உடனே அவங்களை பிடிச்சிடலாம்.